10வது அல்லது 12வது வகுப்பில் கல்வியில் தடை ஏற்பட்டதா மற்றும் தேர்ச்சி பெற முடியலையா? கவலை வேண்டாம். உங்கள் வாழ்க்கையை புதிய திசையில் வழிநடத்த நக்ஷத்ர அகாடமி இப்போது தயாராக இருக்கிறது. நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஓபன் ஸ்கூலிங் போர்டு மற்றும் தமிழ்நாடு தனித்தேர்வர் உதவ இம்மூலம் டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் வாயிலாக நீங்கள் உங்கள் வருடத்தை மீட்கலாம். அதிகாரப்பூர்வமான தேர்வுகள், குறைந்த அழுத்தம், உங்கள் கல்வி கனவை இன்னும் நெருங்குங்கள். ஸ்பெஷல் கிளாஸ். இப்போது உங்கள் குழந்தைக்கு புதிய அரங்கம். நட்சத்திர ப்ரீ ஸ்கூலின் டே கேர் சேவையில் 1.5 வயது மற்றும் அதற்கு மேற்பட்ட குழந்தைகளுக்காக காலை 9 மணி முதல் மாலை 6 மணி வரை பாதுகாப்பான விளையாட்டு மற்றும் கற்றல் சூழலில் நேரம் செலவிடுங்கள். இது உங்கள் குழந்தைக்கான சிறந்த ஆரம்பம். வாழ்க்கையில் வெற்றி பெறுவது என்பது ஒரு போர்க்களத்தில் போராடுவது போன்றது என்று பலர் நினைக்கிறார்கள். ஆனால் உண்மையில் அது ஒரு கலைப்படைப்பு. ஒவ்வொரு நாளும் நாம் புதிதாக வரையும் ஓவியம். அந்த ஒப்புமை மிகவும் சுவாரஸ்யமானது. போர் வீரர்களைப் பற்றி பேசும்போது அவர்கள் எதிர்கொள்ளும் சவால்கள் வாழ்க்கையின் சவால்களுக்கு ஒப்பானவைதானே? ஆமாம். குறிப்பாக மோட்டார் விளையாட்டுகளில் ஒவ்வொரு வளைவும் ஒவ்வொரு முடிவும் வாழ்க்கை மரணத்தை தீர்மானிக்கக்கூடியது. நம்முடைய வரம்புகளை தொடர்ந்து சோதிக்க வேண்டியிருக்கிறது. ஆனால் இந்த பயணத்தில் நாம் தனியாக இல்லை. ஷாலினி போன்றவர்களின் ஆதரவு எவ்வளவு முக்கியம்! அவர்களின் பங்களிப்பு இல்லாமல் வெற்றி சாத்தியமில்லை. மிகச்சரி. திரைப்படங்களில் காட்டப்படும் மோட்டார் விளையாட்டுகள் வேறு, உண்மையான பந்தயக்களத்தில் நடப்பது வேறு. ஒவ்வொரு நொடியும் முக்கியம். ஒவ்வொரு முடிவும் விளைவுகளை ஏற்படுத்தும். குடும்ப வாழ்க்கையையும் தொழில் முன்னேற்றத்தையும் எப்படி சமநிலைப்படுத்துகிறீர்கள்? இது பெரும் சவாலாக இருக்குமல்லவா? நிச்சயமாக. மகனின் பள்ளி நிகழ்ச்சிகளை தவறவிடும்போது மனம் வருந்துகிறேன். ஆனால் ஒவ்வொரு நாளும் புதிய வாய்ப்பாக பார்க்க கற்றுக்கொண்டேன். நேற்றைய தவறுகளை இன்று சரி செய்யலாம். எல்லாமே ஒரு காரணத்திற்காக நடக்கிறது என்ற உங்கள் நம்பிக்கை ஊக்கமளிக்கிறது. இந்திய மோட்டார் விளையாட்டுத் துறையின் எதிர்காலம் எப்படி இருக்கும்? நம் நாட்டில் இந்த துறைக்கு இன்னும் அதிக ஆதரவு தேவை. உலகளவில் போட்டியிட வேண்டுமென்றால் உள்கட்டமைப்பு, பயிற்சி வசதிகள், நிதி ஆதரவு இவையெல்லாம் மேம்பட வேண்டும். நடிப்பு மற்றும் பந்தய ஓட்டம் 2 வித்தியாசமான துறைகள். இவற்றை எப்படி சமாளிக்கிறீர்கள்? இது ஒரு தொடர் கற்றல் பயணம். 2 துறைகளிலும் முழு கவனம் தேவை. ஆனால் இரண்டிலும் கற்றுக்கொள்ளும் பாடங்கள் ஒன்றுக்கொன்று உதவுகின்றன. வாழ்க்கை மிகவும் நேர்த்தியான சமநிலையை கோருகிறது. குடும்பம், தொழில், சமூகப் பொறுப்புகள் இவை அனைத்தையும் சமாளிப்பது எப்படி? நான் அனைவருக்கும் நல்ல முன்மாதிரியாக இருக்க முயற்சிக்கிறேன். ஒவ்வொரு நாளும் என்னை மேம்படுத்திக் கொள்கிறேன். நம் செயல்கள் மற்றவர்களை எப்படி பாதிக்கிறது என்பதை புரிந்து கொள்வது முக்கியம். இந்த உரையாடல் மூலம் பல முக்கியமான பாடங்களை கற்றுக்கொண்டோம். வாழ்க்கையின் சவால்களை எதிர்கொள்வதற்கான வழிகாட்டுதல்கள் கிடைத்துள்ளன. ஆமாம். புகார் செய்வதை விட முன்னேறுவதே சிறந்தது. குடும்பத்தின் ஆதரவு, தொடர்ந்த முயற்சி, நம்பிக்கை இவைதான் வெற்றிக்கான திறவுகோல்கள். நாம் தினமும் புதிய சவால்களை எதிர்கொள்கிறோம். ஆனால் அவற்றை வெற்றிகரமாக சமாளிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். நம் நேயர்களுக்கு இந்த அனுபவப் பகிர்வு நிச்சயம் பயனுள்ளதாக இருக்கும். வாழ்க்கை ஒரு பந்தயம் போன்றது. ஒவ்வொரு திருப்பமும் முக்கியம். நம்பிக்கையுடன் முன்னேறுவோம். வாழ்க்கை என்பது ஒரு தொடர் பயணம். ஒவ்வொரு நாளும் ஒரு புதிய அத்தியாயம். வணக்கம். அடுத்த வாரம் சந்திப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் ஒரு லைக் கொடுங்கள். உங்கள் நண்பர் உடன் பகிரவும். மிக முக்கியமாக எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். புதிய வீடியோக்கள் வரும்போது உடனே அறிந்து கொள்ள மணி ஐகானையும் கிளிக் செய்யுங்கள். நன்றி உங்கள் ஆதரவுக்காக.